ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, உன் காரியத்தை மட்டும் கவனம் வைத்து தொடர்ந்து பொறுப்போடு நீ செயல்பட்டு கொண்டிருந்தாலே போதும். உன் குடும்பத்தை தட்டி எழுப்ப வேண்டிய மோசமான சூழ்நிலையில் நீ உன் கர்ம வினையால், சில மனிதரின் சூழ்ச்சியால் தள்ளப்பட்டு விட்டாய் என்பதுதானே உண்மை. இதுவரை இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுத்தந்த பாடத்தை போதும் போதும் என்று அழுது கொண்டு அத்தனையும் கற்றுக்கொண்டு விட்டாய். உன் குடும்பத்தினரும் நீ தெரிந்தும் தெரியாமலும் செய்த கர்ம வினையால் அவர்களும் உன்னுடன் சேர்ந்தே அனுபவித்து விட்டார்கள். நீ தனியாக படும் கஷ்டத்தை யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். நான் அல்லவா அதனை உடனிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீ நன்றாக இருக்கின்றாய், உனக்கு எதுவும் சுலபமாக கிடைத்து விடுகின்றது என்று உன்மேல் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கின்றனர் உன்னுடைய சொந்த உறவானது. அவர்கள் எங்கோ தூரத்தில் இருந்திருந்தாலும் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கின்றனர் என்பதுதான் உண்மை. உன்னை புரிந்து கொள்ளாமல், நீ படும் கஷ்டத்தை உணராமல் உன்மேல் பொறாமை கொள்ளும் இப்படிப்பட்ட சொந்த உறவிடம் இருந்து நீ தள்ளி இருப்பதுதான் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். அப்பா, நான் தான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றேனே. உன் வீட்டை சேர்ந்தவர்கள், உன் நெருங்கிய உறவுகள் மற்றவரை பார்த்து ஏங்கியது கூட கிடையாது. நீ உன் குடும்பத்தோடு தான் உண்டு, தன் வேலை உண்டு என்று மட்டும்தான் வாழ்ந்து கொண்டு வருகின்றாய். மற்றவர் உன்னை பார்த்து பெருமையாக சொல்லும்படியாகத்தான் நீ வாழ்ந்து கொண்டு வருகின்றாய். இன்று வேண்டுமானால் நன்றாக இல்லாமல் நீ இருக்கலாம். ஆனால் நாளை நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை விட நான் உனக்கு தரப்போகும் சந்தோஷம் இருக்கிறது பார். அதை நீயே பிரமிப்பு அடையப் போகின்றாய். இப்படியெல்லாம் நமக்கு கூட ஒரு வாழ்க்கை அமையுமா என்று நீயே அதிசயிக்கப் போகின்றாய். உன்னை சுற்றி எத்தனை பேர் உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் மொத்த குடும்பத்தையுமே கேவலமாகவெல்லாம் பேசினார்கள். அவர்களும் பார்க்கட்டும் உனது முன்னேற்றத்தை. இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கவில்லையே என்று ஏங்கும் அளவிற்கு சந்தோஷமாக மாறப்போகிறது உனது வாழ்க்கை. அம்மா, உன்னை விட்டு சென்றவர்கள், உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் போனவர்களாகவே இருக்கட்டும். அது உன் கெட்ட கர்ம வினையால் வந்த உறவுகள். அதனை முதலில் விட்டு உதறி தள்ளு. அப்பொழுதுதான் உனது வாழ்க்கை செழிப்பாக மாறும். நீ நன்றாக இருப்பாய். அவர்களால் உனக்கு எந்த நன்மையுமே கிடைக்கப் போவதில்லை. பிறகு ஏன் அவர்களை பற்றி நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய்? உனக்கு அவர்கள் எதிர்மறை ஆற்றலை மட்டுமே தருகின்றனர் என்பதுதானே உண்மை. நீ எல்லாம் எங்கே வளரப் போகின்றாய்? முதலில் நீ வீட்டில் காய்கறிகளையாவது சமைத்து சாப்பிடுகின்றாயா என்று உனது உடல் சோர்வையும் மனசோர்வையும் பார்த்துவிட்டு கேவலமாக பேசிய இந்த கூட்டத்திற்கு முன்பு இனி கொஞ்சம் நாள் பார்த்து கொண்டே இரு. உன்னை சந்தோஷப்படுத்த நான் என்னவெல்லாம் செய்ய போகின்றேன் என்று. சாயப்பா, தினம் தினம் இப்படித்தான் நல்ல வாக்குகளை சொல்கிறீர்கள். ஆனால் வீட்டில் நடக்கும் சூழ்நிலை என்னவோ வேறு மாதிரியாகத்தானே உள்ளது. மேலும் மேலும் கடன் சுமைகள் அதிகரித்து கொண்டுதானே இருக்கின்றது. இதிலிருந்து நான் எப்படி வெளிவரப் போகின்றேன் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் நீங்கள் என்னவோ என்னை ஆறுதல் படுத்துவதற்காக சொல்கிறீர்களோ என்று தானே சொல்ல தோன்றுகின்றது. அம்மா, இன்று நீ அனுபவிக்கும் துயரங்களை நினைத்து கொண்டு உன் எதிர்காலத்தை பற்றி நீயாகவே முடிவெடுத்து கொள்ள வேண்டாம். உன் எதிர்காலம் எப்படி அமையப் போகிறது என்பதை நன்கு அறிந்தவன் நான் அல்லவா? இனி நீ நினைத்த ஒவ்வொரு விஷயங்களையும் அடுத்தடுத்து செய்து முடித்து தரப்போகிறேன். நீயே அதிசயிக்கப் போகின்றாய் அதனை பார்த்து. நீ யாருக்கும் தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றாய் பார் ஒரு வேலை. அந்த நல்ல காரியத்தை மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தாலே போதும். வரும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கட்டும்.
அது வந்த வழியே தானாகவே விலகி செல்லப் போகிறது என்பதுதான் உண்மை. அதனால் உன்னை சுற்றி நடப்பதை கவனித்துக்கொள். ஆனால் அதனை என்னிடம் ஒப்படைத்துவிடு. நீ அந்த விஷயங்களிலெல்லாம் தலையிட வேண்டாம். நீ உனது வேலையில் மட்டும் கவனம் வைத்துக்கொண்டு முன்னேறி செல். அதுதான் உனது வேலை. உன்னை சுற்றி நடக்கும் எந்த எதிர்மறை விஷயமானதை காதில் வாங்கினாயோ அந்த எதிர்மறை ஆற்றலானது நீயும் உள்வாங்கிக் கொண்டு உனது வீட்டில் உள்ளவர்களிடமும் பரப்பிவிட்டு மேன்மேலும் உன் வீட்டுக்குள்ளேயே இரைச்சல் ஏற்பட காரணமாகிவிடும். இது இங்கு பல பேருக்கு புரிவதில்லை. ஏன், இதுவரைக்கும் உனது முன்னோர்கள் கூட இப்படி நடந்து கொள், அப்படி நடந்து கொள் என்று சொல்வார்களே ஒழிய அவர்கள் அந்த காரணத்தை சொல்லி இருக்கிறார்களா? சொல்ல மாட்டார்கள். நீ ஏன் என்று ஒரு வார்த்தை பதிலுக்கு கேட்டாலும் உன் முகத்தினில் சப்பென்று ஒரு அறை தான் விடுவார்கள். ஏனென்றால் உன் முன்னோர்களுக்கே அதை பற்றி தெரியாது. அதன் காரணம் என்னவென்று ஏதோ யாரோ நல்லது நடக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் அவர்களும் அதை பின்பற்றுவார்களே ஒழிய இதுதான் உண்மை. ஆனால் இந்த உண்மை உனக்கு இன்று புரிந்ததா? நீங்கள் செய்யும் செயல்களாலும் உன்னை சுற்றி நடந்து கொள்பவர்களின் செயல்களாலும் அதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்வதாலும் தான் ஒவ்வொரு வீட்டிலும் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது காலம் காலமாய். அதனால் வெற்றி பெறும் வரையாவது எதிர்மறையாக பேசுபவர்களிடம் இருந்து தள்ளியே இரு. வெற்றி பெற்ற பிறகும் அமைதியாக இரு. நீ அமைதியாக இருந்தாலும் நீ பதிலுக்கு பேசினாலும் திமிர் பிடித்தவர் என்று தானே உன்னை சொல்ல போகின்றார்கள். அதனால் விட்டு தள்ளு. உனக்கு உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். அதுதான் உனது வேலை. நீ காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்தாலே எதிர்காலத்தில் அதற்குரிய காரணங்கள் என்னவென்று அந்த கடவுள் உனக்காக புரிய வைப்பார். என்னை நம்பு. நடக்கிறது எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் நடக்கிறதென்று உன் கடமையை மட்டும் செய்து கொண்டிரு. இது நாள் வரை படாத கஷ்டங்களை எல்லாம் பட்டுவிட்டாய். இனியும் இது உன் வாழ்வினில் தொடரப்போவதில்லை. இன்னும் 2 மணி நேரத்தில் ஆண்டவன் கிருபையால் ஒரு பெரிய பணப்பிரச்சனை ஒன்று பூர்த்தி செய்யப்படும். சந்தோஷமாக இரு உன் குடும்பத்துடன். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.